அடிமையாய் அறிமுகமானான். என் வீட்டில் வேலை செய்கிறான். அவன் உண்மை, நேர்மை, ஒழுக்கம் எல்லாம் என்னை கவர்ந்தது. அதனால் அவனை என் வீட்டின் விசாரிப்புக்காரனாக வைத்தேன். அதிலிருந்து என் வீடு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பு பெருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இருங்க, ஏதோ சத்தம் கேட்கிறது. வாங்க போய் பார்ப்போம். என்ன என்னாச்சு? இந்த அடிமை என்னிடம் தவறாக நடக்க முயன்றான். இது உண்மையா? யோசேப்பு, நீ இப்படி செய்தாயா? இல்லை, நான் அப்படி செய்யவில்லை. நீர் எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறீர். நான் உமக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இல்லை, அவன் பொய் சொல்கிறான். பாருங்கள், அவன் மேலாடை என் கையில் எப்படி வந்தது, யோசித்து பாருங்கள். சரி வீரர்களே, இவனை சிறையில் அடையுங்கள், அப்புறம் பார்ப்போம். எனக்கு யோசேப்பை பற்றி நன்றாக தெரியும். எனக்கு சிறைச்சேதம் செய்ய அதிகாரம் இருந்தும் நான் அப்படி செய்யவில்லை. இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். யோசேப்பு இப்படி செய்யக்கூடியவன் இல்லை. காட்சி 2. யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் 2 சொப்பனங்கள் காண்கிறார்கள். அதற்கான அர்த்தத்தை யோசேப்பு அவர்களுக்கு சொல்லுகிறான். அப்படியே அவர்களுக்கும் நடக்கிறது. சில நாட்களுக்கு பின்பு பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனம் அவனை மிகவும் கலங்க பண்ணுகிறது. பார்வோன் பல ஞானிகளிடம் விளக்கம் கேட்டும் அவனுக்கு அதற்கான அர்த்தம் கிடைக்கவில்லை. அப்பொழுது பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வந்து அவன் யோசேப்பை பற்றி பார்வோனுக்கு அறிமுகம் செய்கிறான். அரசே, நான் மறந்தே போய்விட்டேன். எனக்கு சிறையில் என் சொப்பனங்களுக்கு அர்த்தம் கூறிய யோசேப்பு என்னும் ஒரு வாலிபன் உண்டு. அவன் உங்கள் சொப்பனங்களுக்கும் விளக்கம் கொடுக்க விசேஷித்த ஆவியை பெற்றவன். அவனை அழைத்து வரும்படி சொல்லும் அரசே, அவனை அழைத்து வரும்படி சொல்லும். உடனே அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அரசே, இந்த சொப்பனத்தின் அர்த்தமாவது 7 வருடங்கள் மகா செழிப்பான ஆண்டுகள் இருக்கும். அதைத் தொடர்ந்து 7 ஆண்டுகள் மிகவும் பஞ்சமான ஆண்டுகள் வரும். இந்த 7 வருடங்கள் அந்த செழிப்பான 7 வருடங்களுக்கான பலனை அழித்து போடும் வண்ணம் கொடுமையான பஞ்ச காலமாய் இருக்கும். அதனால் ராஜா ஒரு ஞானமுள்ள ஆளை நியமித்து இந்த 7 வருடம் செழிப்பான ஆண்டுகளின் பலனை சேமித்து வைத்தால் வருகிற 7 ஆண்டுகள் பஞ்ச காலத்தில் போஷிக்கப்படலாம். இந்த ஞானவான் யோசேப்பை போல ஞானமும் தேவ ஆவியை பெற்ற வேற யாரும் உண்டோ? யோசேப்பையே நியமிப்போம். அவன் வாலிபனாய் இருக்கிறானே, அடிமையாய் இருந்த அவனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுப்போம். நமது கலாச்சாரத்தில் கற்று தேர்ந்தவளும் நமது தேவர்களை ஆராதிக்கிறவருமாகிய ஒருவளே அவனுக்கு மனைவியாக கொடுப்போம். அப்பொழுது மக்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ நம்ம ஆசாரியன் போத்திபராவின் மகளாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு கொடுக்கலாம். ஆஸ்நாத் ஞானம் உள்ளவளும் நமது தேவர்களை ஆராதிக்கிறதில் சிறந்தவளும் நமது கலாச்சாரங்களை அறிந்தவளும் புத்தி உள்ளவளாய் இருக்கிறார். அவளையே யோசேப்புக்கு மனைவியாக கொடுக்கலாம்.
ஆசாரியனாகிய போர்த்திபிராவை அழைத்து வாருங்கள். உன் மகளாகிய ஆசனாத்தை யோசேப்புக்கு திருமணம் செய்து கொடுப்பாயா? யோசேப்பு மிகவும் ஞானம் உள்ளவனாய் இருந்து இந்த காரியத்தை எனக்கு விளக்கியதும் அன்றி அதை செய்து முடிக்க ஒரு திட்டமும் கொடுத்திருக்கிறான். அவனோடு துணையாக இருந்து நம்முடைய கலாச்சாரங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய தேவர்களை அவன் சேவிக்கும்படியாய் செய்து நம்முடைய மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுமாறு அவள் உதவ வேண்டும். சரி அரசே, நான் காரியங்களை ஒழுங்கு செய்கிறேன். காட்சி 3. ஆசாரியனாகிய போத்திபராவின் வீட்டில். ஆஸ்நாத், ஆஸ்நாத், என்னப்பா சொல்லுங்க. ஃபாரோன் உன்னை யோசேப்புக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கேட்கிறார். நீ சம்மதிக்கிறாயா? யாருப்பா அந்த யோசேப்பு? யோசேப்பு ஒரு அடிமையாய் நமது தேசத்துக்கு வந்தான். அவன் ராஜாவின் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து அதற்கான திட்டத்தையும் சொல்லி இருக்கிறான். அவன் விசேஷமானவனாய் இருக்கிறான். நீ அவனுக்கு துணையாயிருந்து அவனை மக்கள் அங்கீகரிக்கும்படி நமது கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் கற்றுக்கொடு. சரிப்பா, செய்கிறேன். திருமணத்திற்கு பின் எகிப்தியரின் உடை அலங்காரங்கள் தலைப்பாகை எல்லாம் யோசேப்பு செய்யும்படி ஆஸ்நாத் உதவுகிறாள். பின்பு வாங்க எங்க தெய்வத்தை வழிபட போகலாம். இல்லை, அது என்னால் முடியாதது. என் தேவன் ஒருவரே என் தகப்பன். முற்பிதாக்களை இம்மட்டும் நடத்தி வந்தவர், அவரையே நான் தொழுது கொள்வேன். அப்படியா? நாங்கள் நிறைய தெய்வர்களை வைத்திருக்கிறோமே. உங்கள் தேவன் எப்படிப்பட்டவரோ? அதை நீ போக போக அறிந்து கொள்வாய். காட்சி 4. யோசேப்பின் சகோதரர்கள் வந்து சென்ற பின். உங்கள் சகோதரர் உங்களை குழியில தள்ளி கொலை செய்ய பார்த்து கதற கதற அடிமையாக விற்று போட்டார்கள் என்று சொன்னீங்களே, இப்போ அவங்கள மன்னிச்சுட்டுன்னு சொல்றீங்களே, எப்படி உங்களால முடிகிறது? நான் அவர்களை சகோதர சிநேகத்தால் மன்னிக்கிறேன், மன்னித்தேன். அவர்கள் மேல் அன்பு செலுத்த தேவன் எனக்கு உதவி செய்தார். இந்த அந்நிய தேசத்தில் நான் தயவு பெற்றேன். என் சகோதரரை, என் தகப்பன் வீட்டாரை உயிரோடு காப்பதற்கு தேவன் என்னை முன்னமே அனுப்பியிருக்கிறார். அதை நான் செய்கிறேன். யோசேப்ப எங்க தேவர்களை வணங்கும்படி மாற்ற என்னை அனுப்புனாங்க. ஆனால் யோசேப்பின் தேவன் மெய்யான தேவன் என்று நான் அறிஞ்சிக்கிட்டேன். யோசேப்பின் வழிகளை கண்டு யோசேப்பின் தேவனுடைய அன்பையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் தன் சகோதரர்களை மன்னித்து பெற்றோர்களுக்கு கனப்படுத்துறதும் நன்மை செய்கிறதும் அவருடைய எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்துறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யோசேப்பை பார்த்ததிலிருந்து ஒரு வித்தியாசத்தை கண்டு கொண்டேன். அவர் வேலையாட்களை நடத்துவதும் மதிப்போட மரியாதையோட செயல்படுவது எகிப்தியரோட வழக்கத்தில் இல்லாதது. அடிமைகளாகவோ வேலையாட்களை துன்புறுத்தி நடத்துவதே எகிப்தியரோட வழக்கமாக இருந்தது. ஆனால் யோசேப்பு நிதானத்தோடும் பொறுமையோடும் எல்லாவற்றையும் கை கொண்டு பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துறதுலையும் என்ன கவனிக்கிறதுலையும் அன்பு மரியாதை காட்டுறதுலையும் முக்கியத்துவம் கொடுத்ததையும் கண்டு நான் மிகவும் பிரமித்தேன். யோசேப்புடைய குணாதிசயங்கள் என்னை தேவனுடைய பக்கமாய் இழுத்தது. 2 கொரிந்தியர் 3:3 படி யோசேப்பை போல நாமும் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு நம் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். யோசேப்பு போல சகோதர அன்பிலே நிலைத்திருந்து நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து சத்துருக்களை சிநேகிப்போம். 1 பேதுரு 3:1 படி தேவனை அறியாதவர்களை யோசேப்பு தனது பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையினால் ஆதாயப்படுத்தி கொண்டது போல நாமும் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். Thank you, brothers and sisters.
அப்பா